இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 71 அதனுடைய 23வது வசனம், என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய ஆத்துமா கெம்பீரித்து மகிழும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒன்றுமே எனக்கு நடக்கவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறது, நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையை வெளியே சொல்ல நினைப்பதற்கு நான் தயங்கி போய் இருக்கிறேன், எதுவும் எனக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய ஆத்துமா கெம்பீரித்து மகிழும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பிரச்சனையின் நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு சஞ்சலம் உங்களுடைய வாழ்க்கையை கரைந்து போக செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையிலே சோர்வுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அகற்றி உங்களுடைய ஆத்துமா கம்பீரித்து பாடும்படியாக, ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியாக, ஆத்துமா ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, நீ கம்பீரித்து மகிழும்படி கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை மறந்து போகிற தெய்வம் அல்ல, அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் கம்பீரித்து மகிழும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நீங்க கம்பீரித்து மகிழுவீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, ஆத்துமா கம்பீரித்து மகிழும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நான் சொந்து போய் இருக்கிறேன். என் ஆத்துமாவில ஒரு கலக்கம், என் ஆத்துமாவில ஒரு சோர்வு, என்னுடைய ஆத்துமாவில நிம்மதி இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் கம்பீரித்து மகிழும்படி உடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.